ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்து சொல்லலாம். ஆமாம் கைஸ், ரொம்ப நாளாக ஐ வாஸ் இன் ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் ஃபேஸ், ஒரு ஹைபர்னேட்டிங் ஃபேஸ் அப்படி வச்சுக்கலாமா. ஸோ ஐ வாஸ் இன் அ ஹைபர்னேட்டிங் ஃபேஸ். இப்போவுமே ஐ ஹவ் கம் அவுட். ஆனால் எத்தனை நாளைக்கு கண்டினியூஸாக ரீடிங் போட முடியும்னு தெரியல. பட் ஐம் ட்ரைங் டு புட். ஓகே, ஸோ இன்றைக்கான எனர்ஜி வந்து 10 of Wands. 10 of Wands அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இதை கேட்டுட்ருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இடைப்பட்ட காலங்களில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க, பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க. அந்த பொறுப்புகள் எல்லாம் செவ்வனே கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்க. அந்த பொறுப்புன்னு நீங்கள் அது பின்னாடியே போய் பயங்கர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கே அட்டாச் ஆகிட்டீங்க. நான் யார், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த பொறுப்பு பின்னாடியே போயிட்டீங்க. அப்போ நான் எனக்குங்கிறத நீங்கள் செஞ்சுக்கவே இல்லை. அப்போ செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய டிபெண்டன்ஸை நான் நல்லா பார்த்துக்கணும், அந்த அக்கறை, அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் நல்லா செய்யணும், அவங்களுக்கு நான் நல்லா ப்ரொவைட் பண்ணணும், இப்படியே ஆயிட்டீங்க. ஸோ இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி ஆக செல்ஃப் லவ், செல்ஃப் கேரும் வர இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே ரொம்ப பாரமாக தெரியுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால் உருவான அட்டாச்மெண்ட் அதை விட ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக பாரமாக தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்தெல்லாம் நான் வெளியே வரணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலருந்தெல்லாம் நான் வெளியே வரணும். ஸோ யாருமே என்னை நம்பி பிறக்கலை. ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறந்திருக்கு அப்படின்னா அது தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கு. ஸோ அப்போது அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்கவங்க பிடிச்சிக்க வேண்டிய ஆள் வந்து டிவைன் சோர்ஸ் தானே தவிர நான் இல்லை. அவங்கவங்களுக்கான பாதை என்ன, அவங்கவங்களுக்கான வழி வகை என்னங்கிறத டிவைன் சோர்ஸ் உருவாக்கி தான் வச்சுருப்பார். இப்போ எப்படி நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கோமோ, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உருவாக்கி தான் வச்சுருப்பாரு. இதுக்கிடையில் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணி ஒரு வேளை அவங்களுக்கு எடுக்கிறோம். அவங்களுக்கு வேணும்னா அவங்க கேட்கட்டும் அப்படிங்கிற அந்த எட்டர்னல் ட்ரூத் புரியும்ல. அது புரிஞ்சு இப்போ தான் நீங்கள் எமோஷ்னலாக மெச்சூர் ஆகி, சோல் லெவலில் இவால்வ் ஆகிருக்கீங்க. ஸோ இவால்வ் ஆனதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பாரமாக தெரியுது. இவால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லாமல் நம்ம தலையில் தூக்கி சுமந்துட்டுருக்கோங்கிறதே புரியுது. ஸோ இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. லெட் கோன்னு அதை விட கற்றுக்குங்க. கொண்டு போய் டிவைன் சோர்ஸ் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு உங்களுக்கான விஷயம் என்ன, உங்களுக்கான வாழ்க்கை என்ன, நான் எதை வாழ ஆசைப்படுறேங்கிறத உங்கள் டிவைன் ஹையர் பவர்ஸ் யார் இருக்காங்களோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன வேணுமோ அதெல்லாம் சரண்டர் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க. தே வில் ப்ரொவைட் யூ அண்ட் ப்ரொடெக்ட் யூ. இதுதான் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட இன்றைக்குக்கான மெசேஜ். உங்களுக்கு கேட்டுட்ருக்க உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம்.